தரைக்காற்று 60 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும் என்பதால் நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதித்துள்ள நிலையில் ஏற்கனவே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் பாதுகாப்பாக கரை திரும்பவும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். பாலச்சந்திரன், அதிகப்படியான மழை பொழிவு இருக்கக்கூடும், காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் எனவும் கடலில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீன்வளத்துறையினர் நாகை மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் நாகை மாவட்டத்தில் சுமார் 50,000 மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வீடுகளிலே முடங்கி போய் உள்ளனர். பலத்த கடல் காற்று மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நாகூர், பட்டினச்சேரி முதல் கோடியக்கரை வரை உள்ள 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 50,000 மீனவர்கள் இந்த கடலுக்கு செல்லாமல் வீடுகளிலே முடங்கி போய் தங்கியுள்ளனர். நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்டம் முழுவதும் 3,500 ஃபைபர் படகுகளும் 450 விசைப்படகுகளும் அந்தந்த மீனவ கிராமங்களில் கடற்கரை ஓரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடலுக்கு சென்றிருந்த சில விசைப்படகுகள் நிலைமை மோசமான வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக அவசரமாக கரை திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை, அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் காற்று வீசக்கூடும் என்ற வானிலை எச்சரிக்கையால் மீனவர்கள் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அறிவுறுத்தலின்படி கடலுக்கு செல்லாமல் இருந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாகவே கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் மீன்பிடி தொழில் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தினசரி வருமானம் இழந்து வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடை காலங்களில் அரசு நிவாரணம் வழங்குவது போல புயல், மழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர் காலத்தில் மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என நாகை மாவட்ட மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பாலச்சந்தர்.